கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். ஆதலால் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே பரிசுத்தத்தோடு வாழும்போது நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. துன்மார்க்கமான வழியிலே நடக்கக்கூடாது. பாவமான காரியங்களிலே நிலைத்திருக்க கூடாது. வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நம் தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அர்ப்பணித்து மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களாய் வாழ வேண்டும். தொடர்ந்து துன்மார்க்கத்திலே பாவத்திலே நிலைத்திருப்போம் என்றால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளே என்றென்னைக்கும் நிலைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, உலக இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு, ஜீவனத்தின் பெருமைகளுக்கு, உலக காரியங்களுக்கு, அழிந்து போகிற காரியங்களுக்கு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் காத்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த உலக சிற்றின்பங்களிலே, இந்த உலக துன்மார்க்க ஜீவியத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமையாய் வாழக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது, அவர் மீது நாம் வாஞ்சியோடு இருக்கும்போது, அவரை தேடும் போது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு நேராக நான் நடக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களை வெறுத்து, உலக துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து, பாவமான காரியங்களை வெறுத்து, தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது நாம் இன்னும் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஜனங்களாய், சொந்த ஜனங்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் பரிசுத்தத்திலே நிலைநிற்போம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் இருப்போம். தேவையில்லாத காரியங்கள், வீணான காரியங்கள், மாயான காரியங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை உச்சிதமான கோதுமையினாலே போஷிப்பார். பிரியமானவர்களே, அவரே நம்மை பாதுகாக்கிறவர். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது, நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்து கொள்வார். பிரியமானவர்களே, ஒருபோதும் பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, துன்மார்க்கமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பிதாவானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவேளைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீர. நன்றி அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை சுத்திகரிப்பீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா.
பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. சுகத்தை கொடுங்க. பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்திங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றியாப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.